இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஷார்ட்டா ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இறங்கினாங்க இன்னைக்கு. ஆனா அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. கில் வந்து என்ன போய் எடுத்துட்டீங்களே 11லங்கிற மாதிரியே பாடி லாங்குவேஜ் இருந்தது அவர் உள்ள வரும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி தெரிஞ்சது இந்தியன்ஸோட டாப் ஆர்டர் பேட்டிங். ஃபுல் கிரெடிட் டு பங்களாதேஷ் போலர்ஸ். ஒரு 10-12 ஓவர் ஃபர்ஸ்ட் ஒரு 12 ஓவர்ஸ் ரெண்டு பேரும் பிரமாதமா போட்டாங்க. அதுவும் வந்து ஹசன் கேட்க வேண்டாம், அந்த மாதிரி போட்டிருந்தாரு. ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் ஜெய்ஸ்வால்ஸ் கேம் இன்னைக்கு. ஏன்னா பந்த் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாரு, ஃபீல்டுல கிரீஸ்ல இருந்தாருன்னு சொல்லலாமே தவிர அவரா இல்ல. அஸ்வினோட இன்னிங்ஸ் வந்து மார்வலஸ் இன்னிங்ஸ். அவர் ஒன்னும் எக்ஸ்ட்ராடினரியா எதுவும் ட்ரை பண்ணல, பட் வந்ததுல இருந்து பாசிட்டிவ் ஆடினார். அவரோட பேட்டிங்ல இருந்த டைமிங் நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருந்தது. ஜடேஜாவோட முதல்ல நீங்க அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அவரோட இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட ஒரே குறிக்கோள் ஒரு ரெண்டு விக்கெட்டை கொடுக்கல, இன்னும் ரெண்டு நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஆடினாரு. செகண்ட் ஆஃப் அந்த அந்த இன்னிங்ஸ்ல வந்து அவர் ஒரிஜினல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஜடேஜா பார்க்க முடியும். ஹசனோட போலிங் வந்து அவர் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டாரு. என்ன அவர்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எக்ஸ்ட்ராடினரியா எதுவுமே ட்ரை பண்ணல. அவருடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி போட்டாரு. பங்களாதேஷ் வந்து நீங்க சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியாது. ரொம்ப கமிட்டடா இருக்காங்க. டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க, வைப்ரண்டா இருக்காங்க. டில் த லாஸ்ட் பால் எலக்ட்ரிஃபைங்கா இருந்தது அவங்க ஃபீல்டிங். ரொம்ப கமிட்டடா இருக்காங்க. ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் டீம். ஒரு விஷயம் டெஃபினட், இந்தியா இந்த மேட்ச் தோக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அஸ்வினும் ஜடேஜாவும். நம்ம தோக்கலடா அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். இன்னைக்கு ரொம்ப மேட்ச் பரபரப்பா போனுச்சுன்னு தான் சொல்லணும். யாருமே எதிர்பார்க்கல இந்தியாவுக்கு இப்படி ஒரு விக்கெட்ஸ் அடுத்தடுத்தது விழும்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் ஆனா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே பங்களாதேஷ் வந்து நல்ல பவுலிங் பண்ணாங்க. கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். ஹாய் ஈஸ்வர், how are you? ஐ எம் ஃபைன் சார். how are you சார்? குட் வெரி ஃபைன். சார் இன்னைக்கு மேட்ச நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்தியாவோட பேட்டிங் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க? நல்ல ஒரு புது மாதிரி ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கிறீங்களா? இன்னைக்கு பேட்டிங் வந்து இந்தியா வந்து they will end up the day with say ஒரு 4 விக்கெட்ஸ் டவுன்ல முடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அரௌண்ட் 270 280 ஃபார் 4 இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஓகே சார். பட் வந்து நீங்க நினைச்ச மாதிரி அதை விட அதிகமாவே அடிச்சிருக்காங்க இன்னைக்கு. ஆனா அதுக்கு காரணம் வேற ஒருத்தர். அதை பத்தி நம்ம பின்னாடி பேசலாம். முதல்ல இப்போ என்ன பேசலாம்னா, இந்தியன் டாப் ஆர்டர் ரோஹித் சர்மா, கில்லு, கோலி இவங்க 3 பேருமே பேக் டு பேக் விக்கெட் விழுந்தோம். நீங்க என்ன நினைச்சீங்க? டீம் செலக்ஷன் ஓகேவா உங்களுக்கு? எனக்கு ஓகேவாங்கிறத விட ஒரு ஆஸ் எ எக்ஸ்பர்ட்டா நீங்க தான் சார் சொல்லணும் உங்க ஒப்பீனியன். ஓகே, டீம் செலக்ஷன் ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே. எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்காம சான்சஸும் எடுக்காம ஃபர்ஸ்ட் மேட்ச் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இந்த நேத்தி வரைக்கும் பொலன்னு பொழந்துட்டு இருந்த வெயில் நேத்து நைட்டு ஒரு மழை பெஞ்சு இன்னைக்கு காணாமலே போயிடுச்சு. அது ஒருவேளை இன்னைக்கும் நேத்து மாதிரி முந்தானத்து மாதிரிலாம் வெயில் இருந்திருந்தா ஒருவேளை 3 ஸ்பின்னர் ஆடி இருக்கலாம். இன்னைக்கு ஓவர் காஸ்ட் கண்டிஷன் காலையில இருந்ததுனால 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இந்தியா போனாங்க. அவங்களும் அந்த மாதிரி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கொஞ்சம் அந்த இன்னைக்கு இருந்த வெதர் வந்து அவங்க டீமை கொஞ்சம் மாத்தி எடுக்கிற மாதிரி யோசிக்க வச்சிருக்கு, அப்படிதான் சொல்லணும். எனிவே டீம் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. நான் கூட கொஞ்சம் ஒரு ஆசைப்பட்டேன், ஒரு பை சான்ஸ் சர்ஃப்ராஸ் ஆடுவாரோ, ஐதர் ராகுல் பிளேஸ்க்கோ இல்ல கில் பிளேஸ்க்கோ அவருக்கு நீ சான்ஸ் கொடுப்பாரோ, கொடுத்து பார்ப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. பட் எனிவே டீம் வாஸ் குட், 11 வாஸ் குட் செலக்ஷன். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கும் ரோஹித் சர்மா டாஸ் லூஸ் பண்ணிட்டு அவங்க இந்தியா ஆஸ் டு பேட். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல இன்னைக்கு டே ஆரம்பிச்சாங்க இந்தியா. கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கொஞ்சம் நல்லா தான் ஆடினாங்கன்னு சொல்லணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஆடினாங்க. பட் ஃபுல் கிரெடிட் டு பங்களாதேஷ் போலர்ஸ். ஒரு 10-12 ஓவர் ஃபர்ஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் ரெண்டு பேரும்
பிரமாதமா போட்டாங்க. அதுவும் வந்து ஹசன் கேட்க வேண்டாம். அந்த மாதிரி போட்டிருந்தாரு. அது என்ன லைன் அண்ட் லெங்த் மெயின்டைன் பண்ணாரு, என்ன பேஸ், அப்ப கொஞ்சம் கூட வேரியேஷன் இல்லாம, எந்த விதமான புது ஒரு இன்னோவேஷன்லாம் ட்ரை பண்ணாம, நான் அதை ட்ரை பண்றேன், இதை ட்ரை பண்றேன், ஷார்ட் போடுறேன், பவுன்சர் போடுறேன் அப்படிலாம் எதுவும் ட்ரை பண்ணாம, தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அது அந்த லைனுக்கு கரெக்டா அந்த லைன் அண்ட் லெங்த் மெயின்டைன் பண்ணி பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஷார்ட்டா ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இறங்கினாங்க இன்னைக்கு. ஆனா அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ரோஹித் சர்மா ஆகட்டும், கில் ஆகட்டும், ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் கோலி கூட அப்படிதான் இருந்தது. கோலி வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்னமோ தெரியல, அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அவுட் ஆஃப் பிளேஸ் தான் இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. வந்த உடனே அவர் ஆடின ஸ்டைல்லாம் பார்த்தா என்னமோ ஒண்ணு கொஞ்சம் அவரால முடியாத நார்மலா பண்றக்கூடிய ஒரு விஷயம் இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு துடிப்பு அவர்கிட்ட இருந்த மாதிரி தெரிஞ்சது. அப்நார்மலா இருந்தது. கில் வந்து என்ன போய் எடுத்துட்டீங்களே 11ங்கிற மாதிரியே பாடி லாங்குவேஜ் இருந்தது அவர் உள்ள வரும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி தெரிஞ்சது இந்தியன்ஸோட டாப் ஆர்டர் பேட்டிங். அவன் பாடி லாங்குவேஜ்ல சொல்றேன்னா அவங்களோட அப்ரோச், பேட்டிங் அப்ரோச்சும் அப்படித்தான் இருந்தது. பாலை விட்டு ஆடணுங்கிறதே மறந்துட்டாங்க அவங்க. எல்லா பாலும் ஆடணுங்கிற இது அந்த ரெட் பால் மோல்டுல இருந்து அவங்க வெளியில வரல. அந்த அந்த ரெட் பால் அந்த இதுலயே தான் மோட்ல தான் இருக்காங்க அவங்க. ஸோ பாலை கொஞ்சம் விட்டுட்டு ஆடுற அந்த பிராக்டிஸ் வந்துடுச்சுன்னா செட் ஆயிடும் இந்தியன் பேட்டிங். கொஞ்சம் பால் தேஞ்சு கொஞ்சம் பால் கொஞ்சம் நியூ ஓல்டு பால் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து என்னதான் லைன் அண்ட் லெங்த் மெயின்டைன் பண்ணி போட்டா கூட அவங்களால அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 ஓவர்ஸ்ல இருந்த பெனட்ரேஷன் பண்ண எடுத்துன்னு வர முடியல. அது வந்து லேட்டர் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து இந்தியன்ஸ் லேட்டர் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ணாங்க. சார் டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு 6 ரன்ல அவுட் ஆகுறாரு. இவரு கில் வந்தா அவரும் ஒரு டக்ல அவுட் ஆகுறாரு. கோலி பாத்தீங்கன்னா அவரும் ஒரு 6 ரன்ல அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜெய்ஸ்வால் அண்ட் ரிஷப் பண்ட் அவங்க ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப், ஒரு 62 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இது எந்த அளவுக்கு இந்த ஸ்கோர் வர்றதுக்கு உதவியதுன்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா அது வந்து ஏன்னா அந்த மாதிரி ஒரு 36/3 இருந்தது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல. அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு அந்த 60 ரன் 65 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். இன்ஃபேக்ட் அதுதான் அந்த அந்த பின்னாடி அஸ்வினும் ஜடேஜாவும் அந்த அந்த பார்ட்னர்ஷிப் வீவ் பண்றதுக்கு அடிக்கோல் போட்டது வந்து பந்தோ அண்ட் ஜெய்ஸ்வாலோட பார்ட்னர்ஷிப் தான். எனக்கு ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் ஜெய்ஸ்வால்ஸ் கேம் இன்னைக்கு. ஏன்னா பந்த் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாரு, ஃபீல்டுல கிரீஸ்ல இருந்தாருன்னு சொல்லலாமே தவிர அவர் அவர் அவரு அவரா இல்ல. ஆனா ஜெய்ஸ்வால் வந்து ரெண்டு ரெண்டு மூணு விக்கெட் கண்ணுக்கு நேரம் போனதுக்கு அப்புறம் புட் இஸ் ஹெட் டவுன் அண்ட் ரொம்ப நல்லா ஆடினாரு. ஆடின ஷாட் எல்லாம் ரிஸ்கி எடுத்து ஆடாம ஒரு ஷாட் கூட ஆடாம ஆடின ஷாட் எல்லாம் ஆல் அலாங் த கார்பெட் ஆடினாரு. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அந்த அந்த பையனுக்கு அத்தனோண்டு வயசுல அந்த அந்த மெச்சூரிட்டியோட அதுவும் இந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பார்த்து ஆடினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. அதனால நீங்க நீங்க கேட்டதுக்கு பதில் வந்து பந்த் ஜெய்ஸ்வாலோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான பார்ட்னர்ஷிப் அது. சார் அதுல பண்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் வந்தாரு. 16 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அவர் கொஞ்சம் நின்று நிதானமா விளையாடி இருக்கலாமா சார்? நின்று நிதானமா விளையாடினாரு, அதான் ப்ராப்ளம். அவர் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆடி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி பந்த் அண்ட் ஜெய்ஸ்வால் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒட்டல. அவங்க தள்ளி தள்ளி ஆடி இருந்தாங்க. சிங்கிள்ஸ் டூஸ் எல்லாம் போற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 பால் தொடர்ந்து அவங்க டிஃபென்ஸ் பண்ணிலாம் ஆடல. அது கெப்ட் த ஸ்கோர் போர்ட் டிக்கிங். அது பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் இவர் வந்து கேஎல் வந்து அவரோட ஸ்டைல்ல வந்து கொஞ்சம் ரொம்ப டூ டிஃபென்சிவா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் கொஞ்சம் அவரோட ஸ்டைல்ல ஆடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆடுறவர் தான் அவரு. அந்த மாதிரி ஆடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அந்த மொமெண்டம் அவருக்கு கால் கைகள்லாம் மூவ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேம் பார்த்துக்கலாம். பட் ஆடின வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஹி வாஸ் அவுட் ஆஃப் சீன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு மாதிரி ஒரு அவரோட அவரோட ஸ்டைல்லே ஆடல. ஒரு மாதிரி ரொம்ப திணறிட்டு இருந்தாருன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆடின வரைக்கும் நல்லா தான் ஆடினாரு. அன்பார்ச்சுனேட்லி நீங்க லாஸ்ட் இன்டர்வியூலயே சொல்லியிருந்தீங்க, அவரோட செலக்ஷன் வந்து ரொம்ப புருவத்தை உயர்த்தற மாதிரி ஒன்றும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. அப்கோர்ஸ் இன்னைக்கு அந்த மாதிரி தான் அவர் பிளே பண்ணாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆரம்பிச்சாரு. இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்கோர்ஸ் எப்பவுமே நீங்க வந்து 15-20 ரன்னுக்கு நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க கேரி ஆன் பண்ணணும், அதை எடுத்துட்டு போகணும்.
ஏன்னா அது வரைக்கும் வருதுதான் 10-15 ரன் வரைக்கும் வர்றது தான் உங்களுக்கு கஷ்டம். வந்துட்டீங்கன்னா நீங்க அது ஏன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு 15 ரன் அதுவும் ராகுல் மாதிரி ஆட்கள்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 20-25 நிமிஷம் ஃபீல்ட்ல நின்று இருப்பாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க ஃபீல்ட்ல நின்னுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த லெவல்ல இருக்கிற பேட்ஸ்மேன்லாம் வந்து ஹி ஹேஸ் டு கேரி ஆன். அதுக்கப்புறம் நீங்க விக்கெட் அவ்வளவு ஈஸியா கொடுக்கறது வந்து தப்பு. அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. இன்னும் கொஞ்சம் மேபி அவரோட பேட் லக்கு கூட சொல்லலாம். அந்த பால் கொஞ்சம் ஷார்ப்பா டேர்ன் ஆச்சு. அது வரைக்கும் ஒரு ஒண்ணுமே இல்லாம தான் போட்டுட்டு இருந்தாரு. அந்த பால் மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அடிஷனல் டேர்ன் இருந்தது அந்த பால்ல பார்க்கும்போது. எக்ஸலன்ட் கேட்ச் வேற. ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஹேப்பன்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட். அண்ட் தென் ஹோம் பாய் இன்னைக்கு வந்து கலக்கியிருக்காரு. அவர் பவுலிங்ல தான் கலக்குவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா பேட்டிங்ல நான் இருக்கேன் அப்படிங்கிறத இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சென்னையில அவரோட 2வது செஞ்சுரியை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. மொத்தமா அவர் 6 செஞ்சுரி இதோட அடிச்சிருக்காரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இந்தியன் டீமுக்கு கை கொடுத்தது? எக்ஸலன்ட். பேக் டு பேக் செஞ்சுரி. இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் மேட்ச் சென்னையில் நடந்த மேட்ச்லயும் அவர் செஞ்சுரி அடிச்சாரு. எக்ஸலண்ட். சென்னை லோக்கல் பாய்ன்னு நம்ம சொல்லும் போது ஜடேஜாவையும் சேர்த்து தான் சொல்லணும். அவர் சிஎஸ்கேக்கு லோக்கல் பாய் சென்னையில. ஸோ இந்த 2 பேருக்கும் சேப்பாக் கிரவுண்ட் வந்து அவங்களுக்கு லைக் தேர் பேக் ஆஃப் தேர் பாம் தெரியும் அவங்களுக்கு என்ன ஏதுங்கிறதுலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சமயத்துல வந்து இந்த பந்த் அண்ட் ஜெய்ஷோலோட பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பாயிண்ட் 1. கொஞ்சம் பாலும் கொஞ்சம் பழைய பால் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஷைன்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த போலர்ஸ்க்கு வந்து ஃபேவரபிளா இல்ல. அந்த 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 ஓவர் காஸ்ட் கண்டிஷனும் மாறிச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி சல்ட்ரி வெதர் வந்தது செகண்ட் ஹாஃப். ஆஃப்டர் டீ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அது அவங்களுடைய வீக்னஸ் இந்த இவங்க கொடுத்த ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இது ரெண்டுத்தையும் அந்த பந்த் அண்ட் சாரி ஜடேஜா அண்ட் அஸ்வின் நல்லா கேபிடலைஸ் பண்ணாங்க. அஸ்வினோட இன்னிங்ஸ் வந்து மார்வலஸ் இன்னிங்ஸ். அது வந்து அது பெரிய சான்ஸ்லெஸ் இன்னிங்ஸ். ஒன்னும் பெரு அவர் ஒன்னும் எக்ஸ்ட்ராடினரியா எதுவும் ட்ரை பண்ணல. பட் வந்ததுல இருந்து பாசிட்டிவ் ஆடினார். அதே மாதிரி டைமிங்கும் அவரோட பேட்டிங்ல இருந்த டைமிங் நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருந்தது. அந்த மிடில் ஆஃப் த பேட்ல எல்லா பாலும் ஆனதாகட்டும் எல்லா ஷாட்டும் ஆடினாரு. கவர் டிரைவ் ஆடினாரு, ஆஃப் டிரைவ் ஆடினாரு, ஆன் டிரைவ் ஆடினாரு, ஸ்வீப் ஆடினாரு, புல் ஆடினாரு, அந்த ஸ்லிப்புக்கு மேல தட்டி விட்டுறது அதுவும் அதுவும் பண்ணாரு. எல்லா எல்லா ஷாட்டும் ஆடினாரு. வெரி வெரி குட் இன்னிங்ஸ். டாப் கிளாஸ் டெஸ்ட் இன்னிங்ஸ் சொல்லணும் அது. அண்ட் தென் அவர் வந்து செஞ்சுரி அடிப்பாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு இந்த மேட்ச்ல? இன்னைக்கு செஞ்சுரி அடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. 50 அடிப்பாருன்னு நான் நினைச்சேன். 50 அடிப்பாருன்னு நினைச்சேன். 50 அடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் அவருக்கு செஞ்சுரி எதிர்பார்க்கல. செஞ்சுரி வந்தது அதுவும் இன் நோ டைம் வந்தது. அது வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அண்ட் தென் அவரை டெஸ்ட் விளையாட சொன்னா ஓடிஐ மாதிரி விளையாடி இருக்காருல்ல சார் இந்த மேட்ச் கண்டிப்பா? இல்ல அந்த இடத்துல நீங்க நான் தான் சொல்றேன் நம்ம எல்லாமே ரொம்ப டிஃபென்சிவா அப்படி அப்படி ஆடணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப ஒரு 300 ரன் பர் டே நீங்க ஸ்கோர் போட்டாதான் இன்னைக்கு ஒரு ரிசல்ட் கொண்டு வர முடியும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு. பட் இந்தியாவோட ரன் ரேட் எடுத்து பாருங்க. 80 ஓவர்ல 336 ரன் எடுத்திருக்காங்க. 4 ரன் மேலதான் அடிச்சிருக்காங்க. ஸோ நீங்க இந்த ரன் ரேட்டை நீங்க மெயின்டைன் பண்றாங்க. இப்போ எல்லாருமே பண்றாங்க. இவரும் வந்து அந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு இவரும் வந்து ஒட்டி ஒட்டி ஆட ஆரம்பிச்சிருந்தா ப்ராபப்ளி இந்தியா நேரம் ஆல் அவுட் ஆகிட்டு அவங்க பேட்டிங் கூட வந்திருக்கலாம். அந்த அது ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படி இருந்தது. கொஞ்சம் பாசிட்டிவா ஆடினாங்க. சான்ஸ் எடுத்தான்னு கூட சொல்லலாம். நீங்க ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தா நம்மளே கூட எதுக்கு இவ்வளவு ஒன் டே கேம் ஆடினாங்க அப்படின்னு கூட நம்மளே பேசுவோம் இதே வாயை வச்சுட்டு. பட் பாசிட்டிவா ஆடினாருன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதுதான். அண்ட் தென் அதே சைட் பாத்தீங்கன்னா ரவீந்திரன் ஜடேஜா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அந்த 86 டாப் கிளாஸா இருந்தது. அதாவது அவர் என்ன பண்ணாருன்னா ஜடேஜாவோட இன்னைக்கு அவரோட எப்படி அந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கூட இன்னொரு எண்ட்ல வந்து அஸ்வின் அடிக்கிறாரு நம்மளும் போலாம் ரன்னுக்குன்னு பார்க்கவே இல்லை. ஒரு எண்டா அவர் வந்து நான் ஒரு எண்டை பாத்துக்கிறேன் நீ பாட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இவரு நீங்க இப்ப நம்பர் ஆஃப் பால்ஸ் பேஸ் பண்ணது கூட நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வின் நிறைய பேஸ் பண்ணாரு. அவருக்கு நிறைய ஸ்ட்ரைக் கொடுத்தாரு ஜடேஜா. ஜடேஜாவோட முதல்ல நீங்க அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அவரோட இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட ஒரே குறிக்கோள் ஒரு ரெண்டு விக்கெட்டை கொடுக்கல, இன்னும் ரெண்டு நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஆடினாரு. செகண்ட் ஆஃப் அந்த அந்த இன்னிங்ஸ்ல வந்து அவர் ஒரிஜினல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஜடேஜா பார்க்க முடியும். அண்ட் தென் ஃபியர்லெஸ்ஸா விளையாடுனாருன்னு சொல்லலாமா சார்? ரெண்டு பேருமே ஃபியர்லெஸ்ஸா விளையாடினாங்க. அதான் சொல்றேன் பாசிட்டிவா ஆடினாங்க. ஃபியர்லெஸ்ங்கிறத விட பாசிட்டிவா ஆடினாங்க. அவங்க வந்து ஃபியர்லெஸ்ங்கிறது கண்ணமண்ணன் ஏறி கீறி சுத்துறது அந்த மாதிரிலாம் இல்ல. பாசிட்டிவா ஆடினாங்க. எல்லாமே ரொம்ப கிரிக்கெட்டிங் ஷாட் தான் ஆடினாங்க.
தேவையில்லாத ஷாட்ஸ்க்கெல்லாம் போல, அப்நார்மலா ஏதாவது ஒண்ணு புதுசா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணல. எல்லாமே கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடினாங்க. அடிக்க வேண்டிய நேரத்துல அடிச்சாங்க. 2 ஸ்பின்னர்ஸையும் செட்டில் ஆக விடல. அது வந்து அது அது அவங்க டிசைட் பண்ணி தான் பண்ணினாங்க அத. கரெக்டான பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் ஒரு பார்ட்னர்ஷிப் அது. 195 2 பேர் பார்ட்னர்ஷிப். 195 ரன்ஸ் 195 அன்பரோக்கன் பார்ட்னர்ஷிப். கரெக்ட் சார். அண்ட் தென் அசான் முகமது இவர் வந்து இந்த அளவுக்கு இந்தியன் டீமுக்கு த்ரெட்டனா இருப்பாருன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இல்ல நினைச்சு பாக்குறது எல்லாமே ஈஸ்வர் வந்து கண்டிஷன் இருக்கு. அந்த ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்த கண்டிஷன் வந்து இந்த மாதிரி சப்போஸ் நேத்து காலையில இருந்த வெதர் இன்னைக்கு இருந்ததுன்னா ஹசன் இந்த மாதிரி போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கல. ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் ஹசனோட போலிங் வந்து அவர் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டாரு. என்ன அவர்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எக்ஸ்ட்ராடினரியா எதுவுமே ட்ரை பண்ணல. அவருடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி போட்டாரு. லைன் அண்ட் லென்த் மெட்டிகுலஸா மெயின்டைன் பண்ணாரு. எந்த சும்மா தேவையில்லாத ஒரு ஷார்ட் பீட் போடுறது, ஒரு பவுன்சர் ட்ரை பண்றது, யார்கர் ட்ரை பண்றது, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வைட் யார்கர்லாம் போடுறது, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல அவரு. சேனல் 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 ஹைலி டிசிப்ளின்டு போலிங் அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டூடெண்டா கத்துக்கிட்டு இருக்காரு. அதான் தெரியுது. இப்போ அவங்க அந்த பாகிஸ்தான்ல அந்த விக்டரிய வந்து இந்த இடத்துல வந்து இந்தியாவுக்கு காமிச்சாங்களா சார்? நாங்க எந்த அளவுக்கு காமிச்சாங்க. இன்னைக்கு காலையில கொஞ்சம் காலையில இந்தியா டீமோட வயிற்றுல புளிய கரைச்சாங்களே. கரெக்ட் சார். கண்டிப்பா காமிச்சாங்க. இந்த நம்ம ஏற்கனவே பேசினோம் ஒரு தடவை, இந்த ப்ரீவியூ நம்ம பண்ணும்போது கூட பேசினோம். பங்களாதேஷ் வந்து நீங்க சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியாது. ரொம்ப கமிட்டடா இருக்காங்க. டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க, வைப்ரண்டா இருக்காங்க. ஃபீல்டிங்லாம் பிரமாதமா பண்ணாங்க. கேட்சஸ் விட்டாங்க. அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ட்ரை பண்ண வேண்டிய சில 2 கேட்ச் வேற போச்சு. அதுல வேற ஷகிபுல் ஹாசன் விட்டார். வேற யாராவது அந்த கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்லிப்ல ஒண்ணு கேரி ஆகல, அது ஒண்ணு போச்சு. அதுக்கு அதெல்லாம் ஓகே. பட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டில் த லாஸ்ட் பால் எலக்ட்ரிஃபைங்கா இருந்தது அவங்க ஃபீல்டிங். ரொம்ப கமிட்டடா இருக்காங்க. ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் டீம். நல்ல எந்த அளவுக்கு வந்திருக்காங்க பங்களாதேஷ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே சார். இந்தியா வந்து என்ன டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப உள்ள கண்டிஷன் படி? ஒரு விஷயம் டெஃபினட், இந்தியா இந்த மேட்ச் தோக்க மாட்டாங்க. அது டெஃபினட். அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அஸ்வினும் ஜடேஜாவும். நம்ம தோக்கலடா அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் வின் பண்ண தான் பார்க்கணும். என்ன டார்கெட்டா இருந்தா வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு இப்ப இருக்கிற கண்டிஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஆடுற ஆட்டம் கொஞ்சம் ஆகாஷ் தீப் வேற கொஞ்சம் ஆடுவாரு. அதெல்லாம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 60-70 ரன்ஸ் போட்டு ஒரு 400 வந்துட்டாங்கன்னு வைங்க. 400 வில் பி வெரி வெரி குட் டோட்டல் ஃபார் இந்தியா. ஏன்னா பாகிஸ்தானும் இப்படிதான் 400+ ரன் அடிச்சு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஆனா இவங்க வந்து 500+ ரன் அடிச்சாங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அது பாகிஸ்தான், இது இந்தியா. ஓகே சார். அவங்க விளையாடின அந்த ஒரு இம்பாக்ட வச்சுதான் இங்க இந்தியாவை வந்து வயிற்றுல புளிய கரைச்சாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்கள் போகும்போது நமக்கு தெரிஞ்சிடும். சோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் தினம் இந்தியாவோட வயிற்றுல புளிய கரைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட புளி இருக்கா பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இன்னைக்கு கரைச்சிட்டாங்க, அது உண்மை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லஞ்ச் வரைக்கும் கரைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து அவங்களை கரைச்சிருக்காங்க அப்படிங்கிறீங்க. இந்தியாட்டையும் புளி இருக்குல்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். பை பை. நாளை பார்ப்போம். நன்றி, நாளை பார்ப்போம். நன்றி.